இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவை திருக்கரங்களில் தாங்க வரம் பெற்ற நன்னாக்கு அழியாத நற்றவர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் பாதுகாவலரின் பெருவிழா திருப்பலியில் சந்திப்பதில், ஆண்டவரின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டு திருவிழாவில் உங்களை சந்தித்து திருப்பலி நிறைவேற்றி இறை வார்த்தையை பகிர்ந்த பிறகு ஓராண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் என் அந்தோணியாரின் திருப்பாதம் அமர்ந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. ஒருவருக்கொருவர் கரங்களை தட்டி திருவிழா நல் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளும். கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு பெருவிழா எடுக்கிறதா இந்த நவநாட்களில் ஒவ்வொரு தலைப்புகளில் இறை வார்த்தையை சிந்தித்து வருகிறோம். இன்றைய நாளில் அகந்தையை அகற்றி பணிவோடு வாழுவோம் என்கிற மைய பொருளில் நாம் தியானிக்கிறோம். எதை அகற்றணும்? சத்தமா அகந்தையை அகற்றணும். எதை சேர்த்து வாழணும்? பணிவை சேர்த்து வாழ வேண்டும். அகந்தையை அகற்றி பணிவோடு வாழ்வோம். இதுதான் அந்தோணியாரிடம் இன்று நாம் கேட்கிற ஆசீர்வாதம். இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞானம் 3வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதை போல வாழ்வின் நற்பண்புகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதை போல சீராக்கின் ஞானம் நமக்கும் கற்றுத் தருகிறது. சீராக்கின் ஞானம் 3வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை வாசிங்க. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும். ஒரு அம்மா குழந்தையை பார்த்து சொல்றா, குழந்தாய், நீ எதை செய்தாலும் சரி பணிவோடு செய். எப்படி செய்யணும் அப்படிங்கிற விதிமுறைகள் எல்லாம் சொல்லல. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு கூட அந்த தாய் சொல்லல. நீ எதை செய்தாலும் உனக்கு என்ன வேணும்? பணிவு வேண்டும். பணிவோடு செய்ய வேண்டும். எதற்காக? ஒரு தாய் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னா, இப்படி செஞ்சா நீ இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அப்ப நீ எதை செய்தாலும் பணிவோடு செய். ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் என்ன? 18வது வசனம், அடுத்த வசனம். நீ பெரியவனாய் இருக்கும் அளவிற்கு பணிந்து நட. இது இரண்டு வார்த்தைகளுக்கும் இடையே சரியான பொருள் பொருத்தம் இருக்கிறதா அப்படிங்கறத பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்ப்போமா இல்லையா? அத மாதிரி தமிழ் இலக்கியத்துல வார்த்தைகளுக்கு இடையே இலக்கண பொருத்தம், இலக்கிய பொருத்தம், பொருள் பொருத்தம் இருக்கணும். இல்லைன்னா அது ஆங்கிலத்துல பேரடாக்ஸ், கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த சென்டென்ஸ்ல, இந்த வாக்கியத்துல பொருள் பொருத்தம் இருக்கிறதா? நீ பெரியவனாய் இருக்கும் அளவிற்கு என்ன செய்யணுமா? நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டணும்னா என்ன செய்யணும்? தெம்பா நிக்கணும், நெஞ்ச நிமித்திட்டு வாழணும், கெத்தா வாழணுமா இல்லையா? அப்பதான் பெரிய ஆள்னு சொல்லுவான். நீ பணிவோடு இருந்தால் உன்னை பெரியவன் சமூகம் சொல்லுமா? இன்னைக்கு உலகம் என்ன நினைக்கிறது? நான் பெரியவன் என்று சொல்வதற்கு நான் என்ன செய்யணும்? பந்தாவா நிக்கணும். ஆனா பைபிள் சொல்லுகிறது, நீ பெரியவனா இருக்கும் அளவிற்கு என்ன செய்யணும்? அப்ப எப்படி? அப்ப ஆசீர்வாதம் என்பது மனிதர்கள் உன்னை பார்த்து நீ பெரியவன், உயர்ந்தவன், வலிமையானவன், சிறந்தவன் என்று சொல்வதற்காக அல்ல. விவிலியம் தொடர்ச்சியா சொல்லுது, அப்பொழுது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பணிவு கட்டும். ஒருவேளை மனுஷன் வேணா நீ ரொம்ப பணிவோட இருந்தா இழிச்சவாயின்னு சொல்லிட்டு போயிருவான், இவருக்கு பொழைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். ஆனா விவிலியம் சொல்லுகிறது, நீ பெரியவனா இருக்கும் அளவிற்கு பணிந்து நட. அப்போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிடைக்கும். இப்ப புரியுதா? அந்த அம்மா பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா, மகனே மகளே, நீ என்ன செஞ்சாலும் பணிவோடு செய். ஏன் தெரியுமா? அப்பதான் அந்த உலகத்துல நீ பெரியவனா இருக்க முடியும். ஒருவேளை குழந்தை கேட்டிருக்கலாம், நான் ரொம்ப பணிவா இருந்தா எப்படி பெரியவனா இருக்க முடியும்? உலகம் உன்னை பெரியவன் சொல்லாட்டாலும் யார் உன்னை பெரியான்னு சொல்லுவா? ஆண்டவர் உன்னை பெரியவன் என்று சொல்லுவார். ஆண்டவருடைய பரிவு உனக்கு கிடைக்கும். சரி, இதை செஞ்சா இந்த ஆசீர்வாதம். சப்போஸ் இதை செய்யலன்னா ஒரு தண்டனை கிடைக்கணுமா இல்லையா? 28வது வசனம். ஒருவேளை செய்யலன்னா, சீராக்கி ஞானம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். செய்யாததற்கு தண்டனை என்ன? இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில்
தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நீ பணிவோடு இருந்தால் ஆண்டவருக்கு முன்னால் பரிவு கிடைக்கும். ஒருவேளை ஆணவத்தோடும் அகந்தையோடும் இருமாப்போடும் நீ இருந்தாய் என்றால் உனக்குள் தீமை வேரூன்றி விட்டது. அந்த நோய்க்கு என்ன கிடையாது? மருந்தே கிடையாது. முடிவு என்னதுதான்? அழிவுதான். விவிலியத்தில் அப்படி தீமை, ஆணவம், அகந்தை, தற்பெருமை வேரூன்றி அழிவை சந்தித்தவர்கள் பல உண்டு. கடவுள் முத இந்த உலகத்துல படைச்சார் பாருங்க. யார? ஆதாம் ஏவாள். அவர்கள் கூட ஆணவத்தில் அழிந்தவர்கள் தான். நம்ம வழக்கம் ஆதாம் ஏவாளை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, கீழ்ப்படியாமையால் அழிந்தார்கள். சொன்ன பேச்சு கேட்கல, கடவுள் வார்த்தையை மதிக்கல. ஆனா ஏன் அவர்கள் கடவுள் வார்த்தையை மதிக்கவில்லை? ஏன் அவர்கள் சாத்தானின் வார்த்தையை மதித்தார்கள்? இந்த பழத்தை நீ சாப்பிடாத அப்படின்னு கடவுள் சொன்னார். ஆனால் ஏவாளுக்கு அந்த பழம் பார்ப்பதற்கு கண்களுக்கு இனிமையாய், நாவிற்கு சுவையாய், அறிவு தருவதாய் இருந்தது என்று தொடக்க நூல்ல பார்க்கிறோம். அவ சாத்தான் கேட்கிறான், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொன்னாரா? ஏவாள் சொல்றா, சாப்பிடக்கூடாது மட்டும் இல்ல, அந்த பழத்தை தொட்டு கூட பார்க்க கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போட்டு என்ன செய்யறா சொல்றா. அப்பதான் சாத்தான் வெறி கொண்டு நம்ம வழிக்கு தான் வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் நீ ஒண்ணு என்ன செய்ய மாட்ட, சாவ மாட்ட, உன் கண்கள் திறக்கும், நீ யார போல ஆயிருவ, கடவுளை போல் ஆகிவிடுவாய். இங்கதான் ஆணவம், தற்பெருமை, அகந்தை வேரூன்று பார்க்கிறது. வேர் உடனே வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்யும், மண்ணை துளைத்து வேர்கள் என்ன செய்யும் போகும். நீங்க தொடக்கத்துல சல்லி வேரா இருக்கும் போது என்ன செஞ்சிடணும், புடிங்கி எரிஞ்சிடணும். நம்ம பழமொழி சொல்றோமா இல்லையா, முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் தேவையில்லாத பழக்கத்தை. அப்ப இந்த ஆணவத்தையும் அகந்தையையும் என்ன வேறா இருக்கும் போதே புடிங்கிடணும். சல்லி வேர் தெரியுமா தெரியாதம்மா? சல்லி வேறா இருக்கிற பொழுது என்ன செஞ்சிடணும், புடிங்கிடணும். ஆணி வேறா மாறிட்டுனா அது உங்களை புடிங்கி எரிஞ்சிடும். இப்போ ஏவாள் நினைச்சா, நான் யார போல மாற போறேன், சத்தமா சொல்லுங்க. வெரி குட். இப்ப ஏவாள் யார மாதிரி இருக்கா பழம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி? நாங்க ஏவாளை பார்க்கல அப்படின்னு சொல்றீங்களா? நானும் பார்க்கல, அவளை நான் பார்க்கவே இல்லை. ஆனா பைபிள் மூலமா தான் ஏவாளை பார்க்கிறேன். பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஏவாள் எப்படி இருந்தா, யார போல இருந்தா? விவிலியம் சொல்லுகிறது, கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார், தன் உருவிலும் தன் சாயலிலும் படைத்தார். God has created man in his own image, personality. அப்ப கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் தனது உருவில் தனது சாயலில் படைத்தார். அப்படின்னா ஏவாள் யார போல இருக்கிறா? ஆமா, என் பிள்ளை என்ன மாதிரி தானே இருக்கும், கடவுள் பிள்ளை கடவுளை மாதிரி தானே இருக்கணும். ஆனா ஏவாளுக்கு அதுல திருப்தி இல்ல. சாத்தான் சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டா, ஏமாந்துட்டா. அப்ப இப்ப நான் ஒழுங்கா இல்ல என்று தன்னை அவளால் ஏற்றுக்கொள்ள இயலாமல் தான் கடவுளை போல மாற வேண்டும் என்கிற ஆணவம், தற்பெருமை, அகந்தை அவளுக்குள் வேரூன்றியது. எனவே அவள் அழிந்து போனாள். அவள் மட்டுமல்ல, தாம் மனித சமூகமும் அவளின் தொடக்கத்தில் பாவத்தை, மரணத்தை, அழிவை, சாபத்தை பெற்றுக் கொண்டது. எனவே ஆணவத்தால் விவிலியத்தில் முதலில் அழிந்தது முதல் பெற்றோர். இரண்டாவது, தொடக்க நூல் 11வது அதிகாரத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான கோபுரம் கட்டப்படுகிறது. என்ன கோபுரம்? பாபேல் கோபுரம். என்ன கோபுரம்? பாபேல் கோபுரம். பாபேல் அப்படின்றாலே ஆணவத்தின் அடையாளம், the pride of, symbol of pride, ego. பாபேல் கோபுரம் எதனுடைய அடையாளம்? ஆணவத்தின் அடையாளம். அது எப்படி சாமி, பாபேல் கோபுரம் எப்படி ஆணவத்தோட அடையாளமா இருக்க முடியும்? தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவர்கள் வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை. இப்போ பெரிய கோபுரம் கட்டணும். என்ன கட்ட போறாங்க? கோபுரம். கோயில் கட்டி நம்ம கோபுரம் கட்டுவோமா இல்லையா? அத மாதிரி இவங்க பெரிய கோபுரம் கட்ட போறாங்க. எவ்வளவு உயரத்துக்கு கட்ட போறாங்க? வானத்து உயரம் கட்ட போறாங்க. கோபுரம் கட்டுறது நல்லதா கெட்டதா? கோபுரம் கட்டுறது நல்லதா கெட்டதா? நல்லது. வான உயரத்துக்கு கோபுரம் கட்டுறது நல்லதா கெட்டதா? அளவோட கட்டணும் ஐயா. சரி, அவன் கொஞ்சம் ஆசை கூட வச்சுட்டான். சரி, இப்ப அந்த அளவு எங்க போய் நிக்கிறது? ஸ்கேல் எங்க நிக்குது?
அவனுடைய அளவு என்ன? வானளாவிய கோபுரம் கொண்ட நகரை யாருக்காக கட்ட போகிறாய்? நமக்காக கட்டி, அடுத்த வரிதான் ஆணவம் வேறுன்றது. வாசிங்க. நமது பெயரை நிலைநாட்டுவோம். கோபுரம் யாருக்காக கட்ட போற? எனக்காக. என் பேர் அதுல எழுதி வைக்கணும். நான் தான் கட்டினேன் அப்படின்னு என்ன செய்யணும்? பீத்திக்கிடணும். எதுவரை கோபுரம் கட்டிடணும்? வானத்தையே இடிச்சிடணும். வானத்துல யார் இருக்கா? கடவுளே என்ன செஞ்சிடணும்? இடிச்சிடணும். மேலோட்டுக்காரியை விட கீழோட்டுக்காரி பெருசா என்ன செஞ்சிடணும்? வீட்டை இங்க இருந்த மேலோட்டுக்காரி கீழோட்டுக்காரி என்னால சண்டை போடாத. நான் பொத்தாம் பொதுவுல சொன்னேன். வேணா வடக்கூட்டுக்காரி தெற்கூட்டுக்காரின்னு வச்சுக்க. அதை பத்தி பிரச்சனை இல்ல. நீ வாழ்வது தவறல்ல, நீ உயர்வது தவறல்ல. அவனை விட அவளை விட நான் உயர வேண்டும். அங்கதான் பிரச்சனை வருது. அங்கதான் போட்டி பொறாமை வருகிறது. எனவே பாபேல் கோபுரம் ஆணவத்தின் அடையாளம் என்றால் காரணம் என்ன? எனக்காக ஒரு நகர், வான் முட்டுகிற நகர், எனது பெயரை நிலைநாட்டுகிற நகர் என்று பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது அல்லது கட்ட தொடங்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டதா? கட்டி முடிக்கப்பட்டதா? முடிக்கல. யா ஆணவம் வேரூன்றுகிற பொழுது அழிவுதான் முடிவாய் நிற்கும், ஆசீர்வாதம் இருக்காது. அதனால என்ன செஞ்சிட்டாங்க? கோபுரம் தரைமட்டமாய் விழுந்து போனது. மூன்றாவது சாமுவேல் முதல் புத்தகம் 17-18 அதிகாரத்துல ஆணவத்தின் அடையாளமாய் கோலியாத் வந்து நிற்கிறார். நமக்கு கோலியாத் கதை தெரியும். உங்களுக்கு எல்லா கதைகளும் தெரிஞ்சதுனால கதை சொல்ல வரல. கதை சொல்லுகிற கருத்து என்ன அதை மட்டும் நீங்க மனசுல பதிச்சுக்கங்க. கோலியாத் வருகிறான். பெலிஸ்திய படைகளுடைய தளபதியாக வருகிறான். 6.5 முழம் உயரம், 57 கிலோ மார்பு கவசம், 7 கிலோ எடையுள்ள ஈட்டி முனை. ஈட்டி முனை எத்தனை கிலோவாமா? எத்தனை கிலோ? 7 கிலோ. என்னது? ஈட்டியினுடைய முனை, டிப். அந்த முனை இருக்குல்ல, அந்த முனை மட்டும் எத்தனை கிலோவா? அப்படின்னா அந்த ஈட்டி எத்தனை கிலோ இருக்கும்? அப்ப அந்த ஈட்டியை தாங்குகிற அவன் கை எத்தனை கிலோ இருக்கும்? அவனுடைய மார்பு கவசம் மட்டும் 57 கிலோ. எத்தனை கிலோ? 57 கிலோ மார்பு கவசத்தை நீங்க தாங்குவீடா? தாங்குவீடா? தாங்க மாட்டீங்களா? சொல்லுங்கம்மா. தாங்குவீடா? தாங்க மாட்டீங்களா? தாங்க மாட்டேன். வெரி குட். சப்போஸ் இப்ப 57 கிலோ தங்கத்துல ஒரு மார்பு கவசம் தாரேன், தாங்குவீடா? தாங்க மாட்டீங்களா? தாங்குவேன் சாமி. கடந்த நான் தரையிலே விழுந்து ஊர்ந்து போனாலும் அதை நான் என்ன செஞ்சிருவேன்? தூக்கிட்டு போயிருவேன். இப்போ மார்பு கவசம் எத்தனை கிலோங்கிறதுல பிரச்சனை, எதுல கிடைக்க போகுதுங்கிறதா பிரச்சனை. தங்கத்துல கொடுத்தா கோலியாத் என்ன, நானே தூக்கிட்டு போயிருவேன் அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப இவ்வளவு பெரிய ஜைஜாண்டிக், ஏன் இந்த அளவிகள் சொல்லப்படுகிறது அப்படின்னா, இவ்வளவு பெரிய உருவம், மிகப்பெரிய உருவம், பார்ப்பதற்கே பயமூட்டுகிற ஒரு உருவமாய் கோலியாத் நிற்கிறார். இவன் பெரிய உருவமாய் இருப்பதோ, இவ்வளவு மார்பு கவசத்தை வைத்திருப்பதோ அங்க சிக்கல் அல்ல. என்னை எவராலும் வீழ்த்த முடியாது, எனது பலம், எனது உடல் வலிமை, இதற்கு யாரும் இங்க ஈடு இணை அல்ல, என்னை வீழ்த்துவதற்கு எவனும் பிறக்கவில்லை என்கிற தற்பெருமையோடு அங்கே கோலியாத் நிற்கிறார். இப்பதான் அந்த பக்கம் ஒரு பொடி பெயர் வரும். யாரு? தாவீது. இப்ப நீங்க கோலியாத்துக்கு சொல்லும் போது ஒரு வர்ணனைகள், விளக்க உரைகள் இருக்கு பாருங்க, இதையும் பாருங்க. தாவீதை சொல்லும் போது ஒரு வர்ணனைகள் விவரியம் சொல்கிறது, அதையும் பாருங்க. அதுவும் சிவந்த மேனி அப்படின்னு என்ன அர்த்தம்? லேசா அப்படி பிடிச்சாலே கை என்ன செஞ்சிடும்? செவந்துரும். அப்படிப்பட்ட உடம்பு. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆத்துல போகும்போது 4 கூழாங்கல்லையும் ஒரு கவட்டையும் எடுத்துக்கிட்டு வந்தான். அவனை பார்த்த உடனே கோலியாத்து கெக்க விட்டு என்ன செஞ்சான்? சிரிச்சான். அடே பொடிப்பேல, நான் உன்னை பூந்து என்ன செஞ்சு, நான் ஊதுனாலே என்ன செஞ்சிருவேன்? நீ பறந்து போயிருவ. உன்னை அக்கக்கா பிரிச்சு காக்காய்க்கும் குருவிக்கு என்ன செஞ்சிருவேன்? வீசிடுவேன் அப்படின்னு ஆணவத்தில் கொக்கரித்தான். இப்பதான் இந்த தாவீது சொன்னான், நீ உன்னுடைய படையை, உன்னுடைய வலிமையை, உன்னுடைய படை கருவிகளை நீ நம்பி வந்திருக்கிற. ஆனா எனக்கு யாம் வலிமை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ யாரை இகழ்ந்து பேசினாயோ அந்த படைத்திரளின் இஸ்ரேலின் ஆண்டவராகிய கடவுளின் பெயரால் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கூழாங்கல் தான் 5 கல்லு தூக்கிட்டு போனா அதுல ஒரு கல்ல தான் விட்டு எறிஞ்சான். நெத்தி பொட்டு, ஸ்பாட் அவுட். அவ்வளவுதான். ஆணவம் அங்கே சரிந்து போனது. அவனுக்குள் வேரூன்றிய ஆணவம் கோலியாத்தை என்ன செய்தது?
அழித்தது, சரித்து விட்டது. இப்படி விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் பல உதாரணங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு பெரிய விளைச்சல் எல்லாம் விளைஞ்சது. பைபிள் அவனை சொல்லுகிற பொழுது அவன் எப்படிப்பட்ட பணக்காரன் சொல்லுது? ஒரு ஊமை, ஒரு கதை சொல்லுவாரு. ஆண்டவர் பெரிய பணக்காரன், ரொம்ப விளைஞ்சது, களஞ்சியத்தெல்லாம் இடிச்சு கட்டணும்னு நினைச்சான். அந்த ஊமைக்கு பேர் என்ன? இல்ல பைபிள் டக்குன்னு பைபிளை பார்க்காம நான் சொல்லதை வச்சே சொல்லியிருக்காண்டாமா இல்லையா? அதான் செல்வன். எந்த செல்வன்? அந்த அவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் என்ன, அவனுடைய பெயர் என்ன, பண்பு என்ன? முட்டா பெயர். உங்களை சொல்லதை அந்த செல்வந்தன் பேர் அறிவற்ற செல்வன். என்ன செல்வன்? சொத்தமா சொல்லு. பைபிள் சொல்லுது அறிவற்ற செல்வன். அதைத்தான் நான் முட்டா பெயர் அப்படின்னு நினைச்சேன் சொன்னேன். அறிவில்லாதவன் யாரு? அவன் தானே. ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார், முட்டா பெயர். ஏன் முட்டா பெயர்? விளைந்ததெல்லாம் எனக்கு என்று நினைத்தான், விளைந்ததெல்லாம் என்னால் தான் என்று நினைத்தான். இனிமேல் எனக்கு யாரும் தேவையில்லை, கடவுள் கூட தேவையில்லை. எனவே களஞ்சியத்தை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கென்று கிடைத்ததெல்லாம் சேகரித்து நான் மகிழ்வோடு வாழ்வேன். அடுத்தவனை பத்தி எனக்கு அக்கறை இல்லை, ஆண்டவனை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு தேவையானது என்னிடம் இருக்கிறது, என்னை எவராலும் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தான். இப்பதான் கடவுள் கனவுல தோன்றி அவன் என்ன சொன்னாரு? அட முட்டா பெயர, இன்னைக்கு ராத்திரியே நீ பொட்டுன்னு போயிட்டன்னா சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அவன் அறிவற்றவன். நீங்கள் பொருள் செல்வத்தை மட்டும் வைத்து அறிவற்றவன் என்று அல்ல, அருள் செல்வத்தை சேர்த்து வைப்பதில் கூட முட்டாள்தனம் உண்டு. இறுதியா ஆணவத்தில் அழிந்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 2 பேர் கோயிலுக்கு ஜெபம் பண்ண போனான். ஒருத்தன் ஜெபம் தான் கேட்டுச்சு, ஒருத்தன் ஜெபம் கேட்கல. யாரு சொல்லுங்க பாப்போம்? பரிசேயனும் ஆயக்காரன். பரிசேயன் போய் நின்னான், கோயில போய் நெஞ்ச நிமித்திக்கிட்டு. நான் சொன்ன பாருங்க, உலகத்துல பெரியவனா இருக்கணும்னா எப்படி என்ன செய்யணும்? நெஞ்ச நிமித்து தெனவாட்ட கெத்தா நிக்கணுமா இல்லையா? போய் நெஞ்ச நிமித்திட்டு நின்னான். அவன மாதிரி அவள மாதிரி நான் கிடையாது. டெய்லி பூசைக்கு போவேன், வரியெல்லாம் கொடுத்துட்டேன், அன்பியத்துக்கு போவேன், ஜெபமாலை சொல்லுவேன், கோயில்ல போவேன், பிரசங்கம் கேட்பேன். என்ன மாதிரி எவனும் கிடையாது. பைபிள் அப்படி சொல்லல, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். இப்படித்தான் அவன் சொன்னான். நான் தசமா கொடுக்க, அதுக்கு மேல கொடுக்க, உபவாசம் இருக்கேன். அப்படியே அவனை பத்தி பீத்திக்கிட்டு லிஸ்டா என்ன செஞ்சா போட்டு வச்சான். ஆனா வெளியில ஒருத்தர் இருந்தான், கடவுளை ஏற்று பார்த்ததுக்கு கூட அவனுக்கு மனசு என்ன செய்யல, வரல. இப்ப இவ்வளவு லிஸ்ட் அடிக்கிட்டு போலாம் பாருங்க. தன்னை குறித்த ஆணவத்தின் பட்டியலை வெளியிட்டான் பாருங்க. இந்த பரிசேயனுடைய ஜெபம் என்ன செய்யல, கேட்கப்படல. God has rejected his prayer, பைபிள் சொல்லுது. 5 உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். முதல்ல ஆணவத்தில் அழிந்தவர்கள். முதல்ல யாரு? ஆதாம் ஏவாள். இரண்டாவது பாபேல் கோபுரம். மூன்றாவது பெலிஸ்திய படைகள், அதன் தளபதி கோலியா. நான்காவது நான் எம்புட் தப்பு சொன்னேன், அறிவற்ற செல்வன். சொல்லுங்க, நான் சொன்ன மாதிரி திருப்பி சொல்ல வேண்டிய இருக்கும். சத்தமா சொல்லுங்க, அறிவற்ற செல்வன். ஃபைனல் 5வது யாரு? பரிசேயர். இந்த 5 பேரும் ஆணவத்தால் அழிந்தவர்கள். ஆணவம் அவர்களுக்குள் வேரூன்றியதால் அழிவை சம்பாதித்துக் கொண்டவர்கள். இப்ப ஆணவத்தால் அழிந்தவர்களுக்கு பதிலாய் விவிலியம் முன்னிறுத்துகிற மற்றொரு 5 பேரை நம்ம பார்க்கலாம். இவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டதால் உயர்ந்தவர்கள். தங்களை தாழ்த்தி கொண்டதால் உயர்ந்தவர்கள். அதுல முதல்ல வர்றது யாரு? அன்னை மரியாள். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல மரியாவினுடைய பாடலை பாடணும். மரியாவினுடைய பாடல். ஏன் இந்த வாசகத்தை இன்னைக்கு தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, இந்த வாசகம் யாருக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம்? நம்ம அந்தோணியாருக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம். யாருக்கு பிடிச்ச வாசகம்? அந்தோணியார் வாழ்க்கையில அவரு பேசுறதுக்கு முன்னாடியே அதிகமா கேட்டது இந்த வாசகத்தை தான். அவர் பேசுறதுக்கு முன்னாடியே அதிகமா கேட்டுச்சு அப்படின்னா யார் சொல்லியிருக்கணும் இந்த வாசகத்தை? அவங்க அம்மா சொல்லியிருக்கணும். யாரு சொல்லியிருக்கணும்? அந்தோணியாருடைய அம்மா. அந்தோணியார் எப்ப பிறந்தாரு? ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி மாதாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவில் பிறந்தார். அதனாலதான் மாதாவை அந்தோணியாருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மாவும்
அந்தோனியார் சின்ன வயசுலே இருக்கிற பொழுது அவர்கள் பாடிய தாலாட்டு பாடல், அதுதான் இந்த மேக்னிஃபிகாட், இந்த மரியாவினுடைய புகழ்ச்சி பாடல். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்கிறது என்று மரியாள் பாடிய இந்த பாடலை தான் அந்தோனியாருடைய தாய் அந்தோனியாருக்கு தாலாட்டு பாடலாக பாடி இந்த பாடலின் பண்புகளை அந்தோனியாரின் இதயத்தில் பதித்து வைத்தார். இந்த பாடலை நம்ம ரொம்ப அழகாக பார்க்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி முதல் அதிகாரம் 50-53 வசனத்துல, அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை ஆணவத்தால் கடவுள் மக்களை ஆணவம் கொண்டவர்களை அழிக்கிறார், தங்களை தாழ்த்தி கொண்டவர்களை கடவுள் உயர்த்துகிறார், இதற்கு நானே சிறந்த உதாரணம் என்று மரியாள் பாடுகிறாள். தாழ் நிலையில் இருந்த அடியவள் என்னை கடவுள் கடைக்கண் நோக்கினார். எனவே அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தை கபிரியல் தூதர் மூலம் மங்கள வார்த்தையில் கொடுக்கப்பட்ட பொழுது அவள் சொன்ன பதில் என்ன? இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு. அவ்வளவுதான். ஆணவத்தின் உச்சம் எங்கே இருக்கிறது? மரியாள் தன்னை அடிமை என்று தாழ்த்தி கொண்டாள். அவள் தன்னை தாழ்த்தியதால் கடவுள் அவளை எப்படி உயர்த்தினாள்? இனி வருகிற எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள், புண்ணியவதி, பாக்கியவதி என்று கொண்டாடும். இன்னைக்கு கொண்டாடுறமா இல்லையா? மரியாள் தன்னை தாழ்த்தினாள், எனவேதான் அவள் உயர்த்தப்பட்டாள். ஒன்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் வந்து இயேசு கிறிஸ்துவே திருமுழுக்கு கொடுத்தவர் யாரு? திருமுழுக்கு யோவான். இந்த திருமுழுக்கு யோவானை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, நீங்க தான் மீட்பரா, நீங்க தான் மெசியாவா, ஊன்னு சொல்லுங்க. 10 பிளக்ஸ் அடிச்சு உங்க பின்னாடி பெரிய கூட்டத்தை என்ன செஞ்சிடறோம், நாங்க இன்னைக்கு கூட்டிடுறோம். ஆமா, நான் தான் மீட்பர் மெசியா அப்படின்னு சொன்னாரா? இல்ல. என்ன சொன்னாரு? நான் மீட்பர் இல்ல, மெசியா இல்ல. அப்ப யார்தான் மீட்பர்? அண்ணா வாராரு பாருங்க, அவர் தான் மீட்பர். அவர் காலில் கிடக்கக்கூடிய செருப்பை களத்தில் இருக்கக்கூடிய எனக்கு எவ்வளவு தாழ்ச்சி. வழக்கமா தாழ்ச்சியினுடைய அடையாளத்தில் சிறந்தவள் யாழ் என்று சொன்னால் மரியாளை தான் சொல்லுவோம். மரியாள் இதோ உமது அடிமை அப்படின்னு சொன்னார். ஆனா விவிலிய வார்த்தையில நான் வாசிக்கிற பொழுது எனது அறிவிக்கு புரிவது என்ன தெரியுமா? மரியாளை விட திருமுழுக்கு யோவான் தாழ்த்தி கொண்டார். மரியாளாவது இதோ உமது அடிமை அப்படின்னு சொன்னார். திருமுழுக்கு யோவான் அடிமையாக இருப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னார். ஏன்னா எஜமா வந்த உடனே அவர் காலில் கிடக்கக்கூடிய செருப்பை கலத்த வேண்டியது யாருடைய வேலை? அடிமையினுடைய வேலை. அவ திருமுழுக்கு யோவான் சொல்றாரு, அந்த அடிமையினுடைய வேலையை செய்யறதுக்கு கூட ஐயம் அன்னொருத்தி, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு அருகதை இல்லைன்னு சொன்னார். அதனாலதான் ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை எப்படி உயர்த்தினார் தெரியுமா? ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுத்தார் திருமுழுக்கு யோவானுக்கு. பைபிள்ல வேற யாருக்குமே இப்படி ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட்டை இயேசு கொடுக்கல. வேற யாருக்கு இந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் இல்ல. கான்டாக்ட் சர்டிபிகேட் என்ன? பெண்களுக்குள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை போல சிறந்தவர் யாருக்கும் இந்த சர்டிபிகேட் கிடைக்கல, திருமுழுக்கு யோவானுக்கு மட்டும்தான் கிடைச்சு. அடிமையாய் இருப்பதற்கு கூட தகுதி இல்லை என்று சொன்ன திருமுழுக்கு யோவானை பெண்களுக்குள் பிறந்தவர்கள் இவரை போல உயர்ந்தவர், சிறந்தவர் யாரும் இல்லை என்று இயேசு என்ன செய்தார்? உயர்த்தி வைத்தார். மூன்றாவது, ஏற்கனவே ஒரு பரிசேயனை பார்த்தோம். அதுல தான் ஆயக்காரன், வரி தண்டுகிறவன். அவன் ஆலயத்துக்கு வெளியில நின்னான். ஐயா சாமி, கோயில்ல வர்றதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை, உங்களை நிமிர்ந்து பார்க்கறதுக்கு கூட எனக்கு அருகதை இல்லை, நான் அவ்வளவு தகுதி இல்லாதவனா இருக்கிறேன் அப்படின்னு ஆலயத்தினுடைய தலைவாசல் நின்று தலை குனிஞ்சு நின்னான். ஆண்டவர் சொன்னார், நீ ஏன்டா தகுதி இல்லைன்னு சொல்ற? உன் ஜெபத்துக்கு தான் 100க்கு 100 தகுதி இருக்கு. உன் ஜெபத்தை நான் கேட்டேன், சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தார். கடைசியா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விவிலியத்துல கடைசியா ஒருத்தன் வாங்கிக்கிட்டான். யாரு? கடைசியா யார் வாங்கினா? நல்ல கல்வன். என்ன கல்வன்? நான் சொன்ன பாருங்க, வார்த்தைகளுக்குள்ள பொருள் பொருத்தம் இருக்கணும் அப்படின்னு. நல்ல கல்வன், நல்ல பாம்பு. பாம்புல நல்ல பாம்பு இருக்கா? பாம்புல நல்ல பாம்பு இருக்கா? நல்ல பாம்பு இருக்கு. அது நல்ல பாம்புங்கிறதுக்காக நீங்க பக்கத்துல போனா ஹாய் காய்க்கு உங்களுக்கு ஷேக்கன் கொடுக்க போகுதா? பொட்டுன்னு போட்டுருமா இல்லையா? நல்ல கள்ளன். அவன் கள்ளப்பைய. கள்ளப்பையனே நல்ல கள்ளப்பைய.
பொருள் பொருத்தம் இல்லாத வார்த்தை. ஆனால் விவிலியம் சொல்கிறது வாழ்நாள் முழுவதும் ஒருவேளை அவன் கள்வனாய் இருந்திருக்கலாம், வாழ்நாள் முழுவதும் கடவுளை மதிக்காமல் இருந்திருக்கலாம், தான் தோன்றித்தனமாய் இருந்திருக்கலாம். ஆனால் சாவதற்கு முன்பாக, இறுதி மூச்சு விடுவதற்கு முன்பாக அவன் ஆண்டவரை பார்த்து பணிவோடு தாழ்ச்சியோடு வேண்டிக் கொண்டான். உங்க அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை சாமி, அவன் தான் அந்த பையன் தெரியாம அவபாவமா பேசிட்டான், மன்னிச்சிருங்க. இப்போ இந்த தண்டனை நான் அனுபவிக்கிறது சரிதான், நான் பண்ணதுக்கு இந்த தண்டனை எனக்கு வேணும் தான். ஆனா நீங்க மாட்சியோடு வருகிற பொழுது என்ன நினைச்சுக்கிட்டா போதும் சாமி அப்படின்னு சொன்னான். நீ என்னடா நினைச்சுக்கிட்டா போதும் சாமின்னு சொன்ன, இன்னும் ஃபர்ஸ்ட் டிக்கெட் உனக்கு அப்படின்னு கொடுத்தாரு. எதுக்கு? சினிமா படம் பார்க்க எல்லாம் சினிமா படத்துல ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்க போகும்போது பம்பா போச்சு. இப்ப அவனுக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் யாருக்கு கொடுத்தா? எங்க கொடுத்தாரு? பரலோகத்துல. பைபிள் படி பரலோகத்துக்கு போன மொத ஆள் யாருதான்? கள்ளப்பையதான். நல்ல கள்ளன். கடைசி நேரத்துல கடவுளுடைய ஆசீர்வாதத்தை ரொம்ப சரியா பெற்றுக்கொண்டவன் இந்த நல்ல கள்ளன். இன்று வாசிக்கப்பட்ட இரண்டாவது வாசகத்துல நாம் எப்படி அன்னை மரியாவை தாழ்ச்சியினுடைய ஆகச்சிறந்த முன்னுதாரணம் என்று சொல்கிறோமோ, அதே போல தாழ்ச்சிக்கு தன்னை ஒரு அடையாளமாய் முன்னிறுத்தியவர் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2வது அதிகாரத்தில் 5 வருகிற வசனங்கள் கிறிஸ்தியல் பாடல், ஒரு கிறிஸ்டாலஜிக்கல் ஹிம். இயேசு கிறிஸ்து யார், அவருடைய இறையியல் பண்புகள் என்ன என்பதை விளக்கி சொல்லுகிற ஒரு அழகான விவிலிய பகுதி பவுல் பிலிப்பி நகர மக்களுக்கு சொல்கிறார். அதைத்தான் 2வது வாசகமா வாசிச்சோம். 5வது வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களிடமும் இருக்கட்டும். யாருடைய மனநிலை உங்கள்கிட்ட இருக்கணும்? ஏன்னா ஆதாம் ஏவாள், நான் முத பிரசங்கத்துல சொன்னேன், ஆதாம் ஏவாளுக்கு கடவுளுடைய மனநிலை இல்ல, சாத்தானுடைய மனநிலை வந்துட்டு, அதனாலதான் அழிவு. இப்ப இறுதியா உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழகையின் மனநிலை அல்ல, ஆண்டவரின் மனநிலை வேண்டும். ஆண்டவருடைய மனநிலை என்ன? அவர் கடவுளுக்குரிய நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அதை இழப்பதற்கும் துணிந்தார். சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுள் அவரை உயர்த்தினார். எந்த அளவிற்கு உயர்த்தினார்? விண்ணவர் மண்டவர் கீழுலகோர் மேலுலகோர் அனைவரும் அவர் பெயரை புகழ, அவர் முன்னால் மண்டியிட கடவுள் அவரை உயர்த்தினார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, அகந்தையால் அழிந்து போனவர்கள் அல்ல நம் வாழ்க்கையின் முன் உதாரணம். தாழ்ச்சியினால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்தவர்கள், இவர்கள் தான் நமக்கு முன் உதாரணம். இவர்கள் தான் நம் வாழ்வில் நாம் பெறுகிற ஆசீர்வாதம். ஒரு தீக்குச்சியும் தீப்பெட்டியும் பேசிக்கிட்டு இருந்துச்சான். என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு? சத்தமா? தீக்குச்சியும் தீப்பெட்டியும் பேசிக்கிட்டு. தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து சொல்லுச்சு, தீப்பெட்டி தீப்பெட்டி, நீயும் நானும் தான் எப்போதும் உரசிக்கிட்டோம். நீயும் நானும் தான் சொல்லுதாயே, நீயும் நானும் தான் எப்போதும் உரசிக்கிட்டோம். ஆனா நீ அப்படியே தான் இருக்க, நான் தான் பத்திக்கிட்டு எரியுதேன் அப்படின்னு சொல்லிச்சான். நியாயமான கேள்வியா இல்லையா? தீக்குச்சி தீப்பெட்டி 2 தான் உரசுது. எரிஞ்சா 2 தான் என்ன செய்யணும்? எரியணும். இல்லைன்னா 2 என்ன செய்யக்கூடாது? எரியக்கூடாது. இது என்ன வஞ்சனை? 2 பேரும் உரசலா, நீ அப்படி இருக்க, நான் மட்டும் பத்திக்கிட்டு எரியுதேன் அப்படின்னு தீப்பெட்டி பார்த்து தீக்குச்சி சொல்லிச்சான். ஏன் தீக்குச்சி பத்திக்கிட்டு எரியுது? தீப்பெட்டி சொல்லிச்சான், உனக்கு மண்டக்கணம் கொஞ்சம் அதிகம். என்ன அதிகம்? அது கொஞ்சம் விக்ஸ் போட்டா போவாதா அப்படின்னா, இந்த மண்டக்கணம் விக்ஸ் போட்டா என்ன செய்யாது? ஏன் போவாது? சீராக்கின் ஞானம் சொல்லுகிறது, இருமாப்பு பிடித்தவருக்கு நோய்க்கு என்ன கிடையாது? நீ 1 கிலோ விக்ஸ தடவினாலும் இந்த மண்டக்கணம் என்ன செய்யாது? போவாது. இந்த கெத்து, இந்த இருமாப்பு, இந்த ஆணவம் அகத்தை என்ன செய்யாது? போகாது. அதனாலதான் தீக்குச்சி என்ன செய்தான்? பத்திக்கிட்டு எரியுதான். புரிஞ்சுக்கங்க, எங்க உரசினாலும் ஆணவம் எங்கே இருக்கிறதோ அங்கே அழிவு வந்துவிடும். எங்கே பணிவும் தாழ்ச்சியும் இருக்கிறதோ அவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அன்னை மரியாளை போல, கோடி அற்புதர் அந்தோணியாரை போல கடவுளுக்கு முன் நம்மையே நாம் தாழ்த்திக் கொள்வோம். அவர் தருகிற ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.